அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அஜித் அவர்களோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய எழுந்துட்டு இருக்கு. அண்ட் அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அஜித் அவர்கள்ட்ட என்னென்ன மாதிரியான கார்கள் இருக்கு அண்ட் அவர்கிட்ட என்னென்ன பைக் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க. அண்ட் அதை கேட்கறதுக்கும் நிறைய பேர் கியூரியஸாவும் இருக்காங்க. ஸோ உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதோ இந்த வீடியோல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிளியரா தெரியும். அஜித் அவர்கள்ட்ட மொத்தம் 4 கார்கள் இருக்கு. மாருதி ஸ்விஃப்ட் அப்படின்ற கார் தான் வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார். அது மட்டும் இல்லாம BMW 740 Li அப்படின்ற மாடல் கார் வச்சிருக்காரு. அந்த காரோட மதிப்பு 1,80,00,000 ரூபாய் வருது. அது மட்டும் இல்லாம ஹோண்டா அசாட் V6 அப்படின்ற மாடல் கார் வச்சிருக்காரு. அந்த காரோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வருது. அஜித் அவர்கள்ட்ட Volvo XC90 அப்படின்ற மாடல் கார் இருக்கு. அந்த காரோட விலை வந்து 1 கோடி ரூபாய் ஆகுது. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள்ட்ட மொத்தம் 4 லக்ஸுரி பைக் இருக்குது. அந்த பைக்கை வச்சுதான் அஜித் அவர்கள் நிறைய ரைட்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுல வந்துட்டு BMW K1300S அப்படின்ற மாடல் ஒரு பைக் வச்சிருக்காரு. சோ அந்த பைக்கோட விலை வந்து 22 லட்சம் ரூபாய் வருது. BMW S1000RR அப்படின்ற பைக்கும் வச்சிருக்காரு. அந்த பைக்கோட விலை வந்து 24 லட்சம் ரூபாய் வருது. நிஞ்சால ZX 14R அப்படின்ற மாடல் வச்சிருக்காரு. அந்த பைக்கோட விலை வந்து 20 லட்சம் ரூபாய் வருது. ஏப்ரிலியா கேபோனட் 1200 அப்படின்ற மாடல் பைக்கும் வச்சிருக்காரு. அந்த பைக்கோட விலை கிட்டத்தட்ட 21 லட்சம் ரூபாய் வருது. அவர்கள்ட்ட 3 ரேசிங் காரும் இருந்திருக்கு. கார் ரேசிங்ல அஜித் அவர்கள் 2010ஆம் ஆண்டு ஃபார்முலா 2 வந்து ஓட்டி இருந்திருக்காரு. அஜித் அவர்கள் வந்து மங்காத்தா படத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு மங்காத்தா படத்துல 12 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. பில்லா 2 படத்துல 15 கோடி ரூபாய், ஆரம்பம் படத்துல 18 கோடி ரூபாய், வீரம் படத்துல 20 கோடி ரூபாய், எண்ணெய் எரிந்தால் படத்துல 22 கோடி, வேதனம் படத்துல 25 கோடி ரூபாய், விவேகம் படத்துல 33 கோடி, விஸ்வாசம் படத்துல 40 கோடி, நேர்கொண்ட பார்வை படத்துல 50 கோடி ரூபாயும், வலிமை படத்துல 75 கோடி, துணிவு படத்துல 75 கோடி, அண்ட் இப்போ கடைசியா AK62 படத்துல வந்து அவருக்கு 105 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம AK63 படத்துல வந்து 150 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஸ்பெகுலேஷனும் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் அவர்கள்ட்ட சொந்தமா ஒரு பிரைவேட் ஜெட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஸ்பெகுலேஷனும் போயிட்டு இருக்கு. அஜித் அவர்களோட அசையா சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு திருவான்மியூர்ல சொந்தமா ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா துபாயில அஜித் அவர்கள் ஒரு வீடு ஒண்ணு வாங்கி இருந்திருக்காரு. இதெல்லாம் அஜித் அவர்களோட அசையா சொத்துக்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் ஒரு சில பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்ச பிசினஸ் என்ன அப்படின்னா, AK மோட்டார் ரைட் அப்படின்ற கம்பெனி ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு. சோ இந்த கம்பெனி மூலமா நீங்க ஆல் ஓவர் இந்தியா அல்லது உலகம் பூரா நீங்க பைக்ல வந்து சுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த AK மோட்டார் ரைட் அந்த கம்பெனியில போய் நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டா போதும். அவங்களே வந்து உங்களுக்கு பைக் ப்ரொவைட் பண்ணி அந்த பைக்ல உங்களுக்கு ஆல் இந்தியா அல்லது உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரில பைக்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு உங்களை பைக்லயே கூட்டிட்டு போவாங்க. அண்ட் அந்த பைக்கையும் நீங்களே ஓட்டலாம். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணி அது எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கட்டினா போதும். அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனும் நடத்திட்டு வராரு. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து மோகினி மணி ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனும் அஜித் அவர்கள் ரன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. 1990ல இருந்து 1998 வரைக்கும் அஜித் அவர்கள் பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஒன்று நடத்திட்டு வந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள்ட்ட நிறைய பெரிய பிராண்ட்ஸ் போயிட்டு நீங்க எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட் வந்து அஜித் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அஜித் அவர்கள் அதுல நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான பிராண்ட் எது அப்படின்னா கொக்கோகோலா பிராண்டுக்காக அஜித் அவர்களை பிராண்ட் அம்பாசிடரா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு பிராண்ட் அம்பாசிடர் பேவா 2 கோடி ரூபாய் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அஜித் அவர்கள் அதை அந்த டைம்ல ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்தில் அஜித் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருந்ததும் குறிப்பிடத்தக்கதுதான். என்னதான் அஜித் அவர்களுக்கு கடன் இருந்தாலும் அஜித் அவர்கள் என்னதான் எனக்கு நிறைய கடன் இருந்தாலும் நான் படத்துக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டேன், அதுல இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ அஜித் அவர்கள் வந்துட்டு அவரோட ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் அவரோட ஃபேன்ஸுக்கு முன்னுதாரணமா இருக்காரு. அதுல இதுவும் ஒரு சில விஷயங்கள் தான். நான் ஒரு சில விஷயங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நின்றுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் நெஸ்லே பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்காரு. அஜித் அவர்களோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாயா இருக்கு. சோ அஜித் அவர்களோட சொத்து மதிப்பு 350 கோடி ரூபாய் தானா இல்ல அதுக்கு மேல இருக்குமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து எந்த ஆர்டிஸ்டோட சொத்து மதிப்பு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.